டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் எம்சிக்யூஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம மெஸ்மரைஸ் அகாடமி யூடியூப் சேனலில் வந்து கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். ஸோ அதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய ரிவிஷனுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 30 எம்சிக்யூஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், யூனிட் 5, மெஷர் ஃபார் மெஷர் இஸ் கன்சிடர். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சொல்லியிருப்போம். ஸோ மெஷர் ஃபார் மெஷர் அப்படின்றது ப்ராப்ளம் ப்ளே அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இதை வந்து ப்ராப்ளம் ப்ளே கேட்கல அப்படின்னா சம்டைம்ஸ் டார்க்கு காமெடின்னு கேட்டால் கூட இதுவுமே வந்து சேம் தான். ஸோ அப்போ மெஷர் ஃபார் மெஷர் அப்படின்றது டார்க்கு காமெடின்னு சொன்னாலும் கரெக்டு தான், அதே மாதிரி ப்ராப்ளம் ப்ளேன்னு சொன்னாலும் கரெக்டு தான். நெக்ஸ்ட் கொஷின், ஈத்க்ளிஃப். ஸோ இந்த கேரக்டர் எந்த நாவலில் வந்து இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேரக்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா விதரிங் ஹைட்ஸ். ஸோ இதில் தான் வந்து பார்த்தோன்னா ஒரு மேஜர் ரோல் உள்ள ஒரு கேரக்டர் தான். இதே மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க, இந்த நாவல்லையோ இல்லை ட்ராமாவோ இருக்குது அப்படின்னா அதில் கேரக்டர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டாலே இந்த கேரக்டர் இந்த பிளேவில் தான் இருக்கார், இல்லை இந்த பர்டிகுலர் நாவலில் தான் இருக்கார் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் கண்டிப்பாக. English. So the language English belong to the branch of Indo-Germanic family called dash. So English அப்படின்றது Indo-Germanic ஃபேமிலியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த பிரான்ச்சில் இது வந்து கரெக்டாக வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் வெஸ்ட் ஜெர்மானிக். சப்போஸ் லோ வெஸ்ட் ஜெர்மானிக்குன்னு கேட்டால் கூட கரெக்டு தான். சப்போஸ் அப்படி வெஸ்ட் ஜெர்மானிக்குன்னு கேட்டாங்கனாலும் கரெக்டு தான். டிஎஸ் எலியட் வாஸ் பார்ன் இன். ஸோ டிஎஸ் எலியட் எங்கே பிறந்தார் அப்படின்னா யூஎஸ், யுனைடெட் ஸ்டேட். எபிதாலாமியன். ஸோ ஸ்பென்சருடைய ஃபேமஸான ஒரு போயம். எபிதாலாமியம் இஸ் எ நெப்டியூல் சாங். ஸோ நெப்டியூல் போயம். ஜேன் ஆஸ்டின் ஃபர்ஸ்ட் நாவல். ஸோ ஜேன் ஆஸ்டினுடைய ஃபஸ்ட்டு நாவல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜேன் ஆஸ்டினுடைய ஃபஸ்ட்டு நாவல் சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி. ஸோ இது வந்து பார்த்தோன்னா உங்களுடைய சிலபஸ்லேயும் இது இருக்கும். இது வந்து எப்போ வந்து பப்ளிஷ் பண்ணாங்க, ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு சில அடிஷ்னலாக இந்த ஸ்டோரி, இதில் வர கேரக்டர்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. கத்தாரிசஸ். இது கொஷின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, கத்தாரிசஸ் இதுக்கான மீனிங் என்னன்னு கேட்டாங்கன்னா ஃபர்கேஷன் அப்படின்னு சொல்லணும். ஸோ இங்கே என்ன கொடுத்துட்டாங்கன்னா கத்தாரிசஸ் அப்படின்றது மீனிங் அப்படின்னா பர்கேஷன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதை யார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் இந்த வேர்டை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு தெரியும். அரிஸ்டாட்டிலில் பொயட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு கிரிட்டிக்ஸ் ஒர்க்கில் வந்து பார்த்தோன்னா இதை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ த ஆன்சர் அரிஸ்டாட்டில். ஜான் பனியன் பிலிக்ரிம் ப்ராசஸ் இஸ் எ டேஷ். ஸோ பிலிக்ரிம் ப்ராசஸ் அப்படின்றது இட்ஸ் அன் அலிகாரிக்கல் நாவல். ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. ஹாப்பினஸ் வாஸ் பட் த அக்கேஷ்னல் எபிசோட் இன் அ ஜென்ரல் ட்ராமா ஆஃப் பெயின். ஸோ இந்த ஒரு கோட்டு எந்த ஒரு பிளேவிலையோ எந்த ட்ராமாவில் வந்து பார்த்தோன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எந்த ஒர்க்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் வெரி ஃபேமஸ் கோட் ஃப்ரம் தாமஸ் ஆர்டி, த மேயர் ஆஃப் காஸ்ட்பிரிட்ஜ். த புக் 7 types of ambiguity. So 7 types of ambiguity is authored by William Empson. இது மாதிரி ஒரு சில டைரக்ட் கொஷின்ஸ் கூட வரும் நம்மளுக்கு. ஒரு டாப்பிக்கும் கொடுத்துட்டு அந்த டாப்பிக்கோட ஆத்தர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய சிலபஸ், அந்த சிலபஸில் இருக்கிற டாபிக், அந்த டாப்பிக்குக்கான ஆத்தர் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அடுத்தது வந்து இங்கே ஒரு கேரக்டர். ஸோ லிசிட்டா டெம்பிள்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கு. ஸோ இந்த கேரக்டர் எந்த ஒரு நாவலில் வந்து பர்சனாக ப்ரெசென்ட் ஆகிருக்காருன்னு கேட்குறாங்க.
So the answer, Mayor of Casterbridge. So next, to err is human, to forgive divine. ஸோ இந்த லைன் யார் எழுதுனது அப்படின்னா அலெக்சாண்டர் போப். ஸோ நெக்ஸ்ட்டு, நார்த்தன் ஃப்ரை இஸ் அசோசியேட்டட் வித். ஸோ நார்த்தன் ஃப்ரை இஸ் அ ஆர்கிடைஃபல் லிட்ரேச்சர். ஸோ கிரிட்டிசிசம் அப்படின்னு நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. இஸ் அசோசியேட்டட் வித் மெத் criticism. So next, things fall apart, taken from. So the title, Achube's, Chinua Achube's famous novel things fall apart. இது எங்கேருந்து எடுக்கப்பட்டது? இந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா த செகண்ட் கம்மிங். ஸோ த செகண்ட் கம்மிங் அப்படின்ற ஒரு போயம்லேருந்து தான் எடுத்திருப்பாங்க. இட் இஸ் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். ரிப்பீட்டடாக இது டிஆர்பி போர்டில் கேட்டுட்ருக்கிற ஒரு கொஷின். ஈவன் யூஜிசி நெட் எக்ஸாம்லேயும் இந்த கொஷின் வந்து கேட்டுட்ருக்குறாங்க. த சிக்னிஃபிகண்ட் ஃபீச்சர்ஸ் ஷேக்ஸ்பியர்ஸ் த டெம்பஸ்ட் இஸ் அ பிளே ரைட் யூசஸ் ஆஃப் டேஷ். ஸோ த டெம்பஸ்ட்டில் நம்ம என்ன ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா, ஒன்று மேஜிக், இன்னொன்று சூப்பர் நேச்சுரலிசம். ஸோ நெக்ஸ்ட், டிஎஸ் எலியட் ஓன் நோபல் ப்ரைஸ். ஸோ டிஎஸ் எலியட் வந்து பார்த்தோன்னா நோபல் ப்ரைஸ் ஃபார் லிட்ரேச்சர் அப்படின்றது தெரியும். பட் எந்த இயர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 1948. So next question, Skimty Ride. ஸோ இந்த ஸ்கிம்டி ரைடு அப்படின்றது எந்த நாவலில் இது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்கிம்டி ரைட் ஹாஸ் பீன் ஷோன் இன் த ஃபாலோயிங் நாவல், த மேயர் ஆஃப் கேஸ்டர்பிரிட்ஜ். ஸோ இஎஸ்பி. ஸோ இதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஃபுல் ஃபார்ம், இங்கிலீஷ் ஃபார் ஸ்பெஷல் பர்பஸ். Which Indian poet is hailed as a Nightingale of India? ஸோ நைட்டிங்கல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரை வந்து நம்ம சொல்லுவோம் அப்படின்னா சரோஜினி நாயுடு. Which among the following inspired Emerson to write the poem Burma? ஸோ இந்த பர்மா அப்படின்ற போயம் ஆத்தர் யார் அப்படின்னா எமர்சன். இது நம்மளுக்கு தெரியுது. இது எழுதுறதுக்கு எதை ஒரு இன்ஸ்பிரேஷனை வச்சு எழுதினார் அப்படின்னா கதா உபனிஷ். ஸோ இதை வச்சு தான் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு போயம் வந்து அவர் வந்து எழுதினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கேரக்டர் ஸ்கெட்ச்லேருந்து த டாமினன்ட் கேரக்டர் இந்த நாவல் கூலி. ஸோ கூலி அப்படின்ற ஒரு நாவல்லிருந்து இதனுடைய டாமினன்ட் கேரக்டர் யார், சென்ட்ரல் கேரக்டர் இல்லை ப்ரொட்டாகனிஸ்ட் யார் அப்படின்னா மூனோ. நெக்ஸ்ட், த டைட்டில் ஆஃப் தி நாவல் திங்ஸ் ஃபால் அப்பார்ட் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் எ போயம் பை. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பார்த்த கொஷின் எந்த போயம்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த போயம் ரைட், ஸோ ரிட்டன் பை, அந்த ஒரு போயமை எழுதுனது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சேம் கொஷின் ஒரு மல்டிபிள் வேவில் வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போது செகண்ட் கம்மிங் அப்படின்ற போயம் நம்மளுக்கு தெரியும். பட் அந்த போயமுடைய ஆத்தர் யார் அப்படின்னா டபிள்யூபி ஈட்ஸ். ஹூ இஸ் த ஃபஸ்ட் அமெரிக்கன் ட்ராமட்டிஸ்ட் டு எவர் ரிசீவ் நோபல் ப்ரைஸ்? ஸோ யாருக்கு வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க அமெரிக்கன் ட்ராமட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. யூஜின் ஓ நீல். ஸோ இவருக்கு தான் இந்த ஒரு அவார்டு வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அமெரிக்கனாக இவர் தான் ரிசீவ் பண்ணியிருக்காரு, ட்ராமட்டிஸ்ட். குட் ஃப்ரெண்ட்ஸ் மேக் குட் நெய்பர்ஸ். இட் இஸ் வெரி ஃபேமஸ் லைன். இது யார் எழுதினார் அப்படின்னா
ராபர்ட் ஃப்ராஸ்ட். மெண்டிங் வால் அப்படின்ற ஒரு போயம்லேருந்து ஸோ இந்த லைன் வந்து இருக்கும். த போயம் ஆண்ட்ரோ டெல் சார்ட்டோ இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் dramatic monologue. ஸோ ஆண்ட்ரோ டெல் சார்ட்டோ அப்படின்றது குட் எக்ஸாம்பிள் ஃபார் dramatic monologue. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், டெலிஸ்கோப்பிங் இமேஜ். ஸோ டெலிஸ்கோப்பிங் இமேஜ் அப்படின்ற ஃப்ரேஸ் வந்து பார்த்தோன்னா யார் யூஸ் பண்ணாருன்னா டிஎஸ் எலியட். இது மேபி ஒரு கொஷினாக கூட உங்களுக்கு வரலாம். இதில் என்ன கொஷின் நான் கேட்டிருக்குது அப்படின்னா, டெலிஸ்கோப்பிங் ஆஃப் இமேஜ் இஸ் அ ஃப்ரேஸ் யூஸ்டு பை டிஎஸ் எலியட் ரெஃபர் டு த போய்ட்ரி ஆஃப் டேஷ் டான். ஸோ ஜான் டன்னுடைய போயமை ரெஃபர் பண்ணி தான் ஸோ இதை வந்து அவர் வந்து ரெஃபரன்ஸாக கொடுத்துருக்காரு. ஸோ நெக்ஸ்ட், த மீனிங் ஆஃப் த வேர்ட் அனானமஸ். ஸோ ஒரு சில நேரம் சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த வருஷம் கொஷின் பேப்பரில். ஸோ மீனிங் வந்து கேட்டிருக்கேன். ஸோ அனானமஸ் அப்படின்ற வேர்டுக்கான மீனிங் என்ன அப்படின்னா அன்னோன் ஆர்ஜின். ஸோ ஸ்பென்சர் எபிதாலாமியம் இஸ் அ டேஷ் a wedding hymn. It is a wedding song. So next question, John Dryden, essay on dramatic poesy. ஸோ இதில் 4 பேர் வந்து பார்த்தோன்னா பேசிக்கிற மாதிரி இருக்கும். அதில் ஒன் ஆஃப் தி பர்சன் யார் அப்படின்னா ட்ரைடன். ஸோ ட்ரைடன் ஹிம்செல்ஃப் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, ட்ரைடன்னே ஒரு நேமாக மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக எந்த நேமை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நியாண்டர் அப்படின்ற ஒரு நேமில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நியாண்டர்னாலும் ட்ரைடன்னாலும் சேம் தான். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் இஸ் அ லாஸ்ட் கொஷின். உங்களுடைய மார்க் என்ன அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள். ட்ரை லைட் இஸ் எவர் பெஸ்ட். வெரி ஃபேமஸ் லைன். இது ஃப்ரான்சிஸ் பேக்கனுடைய எஸ்ஸேவிலேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க, ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ இந்த கொஷின் உங்களுக்கு வந்து டைரெக்டாக கேட்குறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ரெஃபரன்ஸாக தான் வந்து பேக்கன் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அது என்ன ரெஃபரன்ஸு, இது யாரை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸாக வச்சு இதை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க. மேபி கொஷின் அதுலேருந்து கூட வரலாம் உங்களுக்கு. தேங்க்யூ.